அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2017 கேட்ட கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் 3x3 மேட்ரிக்ஸ் ஆர் டயகனலைசபிள் ஓவர் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொடுத்துருக்கிற 4 மேட்ரிக்ஸில் வந்து எந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிள் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இதே மாதிரி ஒரு கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோன்றது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அந்த பேசிக் வந்து என்னென்ன வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி தான் டயகனலைசபிள் கண்டுபிடிப்போம். அது வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இந்த கணக்கு டைரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ, அந்த ஏவுடைய மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தாவே தெரியும், இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. இந்த டயகனல் இருக்குல்ல, அது கீழே இருக்கிற எல்லாமே ஜீரோவாக இருக்குது. ஸோ இதனால் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. அந்த ப்ராப்பர்ட்டி படி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதனுடைய ஐகன் வேல்யூஸ்ன்றது அதனுடைய டயகனல் எலமெண்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா 1 4 6. அதே போல் டயகனல் வந்து எலமெண்ட்ஸை தான் ஐகன் வேல்யூஸ் சொல்லியாச்சு. அந்த ஐகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்ட், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக டயகனலைசபிள் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏன்றது ஒரு டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் தான். இப்போ ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட். இப்போ ஆப்ஷன் பியை செக் பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஷன் பின்றது இருக்குது. ஆப்ஷன் பி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்கிளோ அல்லது லோவர் ட்ரையாங்கிளோ மேட்ரிக்ஸு கிடையாது. அதனால் இது டைரெக்டாக நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா பயன்படுத்தி ஐகன் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஐகன் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த சால்வ் பண்ணதில் வந்து லேம்டாவுடைய வேல்யூ என்னென்ன கிடைக்குது அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்குது, லேம்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் முக்கியமானது, லேம்டாவுடைய வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நாட் டயகனலைசபிள் ஓவர் ஆர்னு டைரெக்டாக சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா அவங்க கேள்வியில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் 3x3 மேட்ரிக்ஸஸ் ஆர் டயகனலைசபிள் ஓவர் ஆர்ன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆர்ன்றது ரியல். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் கிடச்சிருக்கிறது பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஆனது ஒரு டயகனலைசபிள் கிடையாது ஓவர் ஆர். ஸோ ஆப்ஷன் பின்றது தவறான பதில். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்துக்கலாம். ஆப்ஷன் சி, இதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது இது ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் லோவர் ட்ரையாங்கிளாக கிடையாது. பட் இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. தெரியுதுங்களா? 1 2 3 2 1 4 3 4 1 ஏஐ ஈக்குவல் டு ஏஜேஐ 1 2 3. இது அப்படியே நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தால் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸும் டைரெக்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், ஒரு டயகனலைசபிள் மேட்ரிக்ஸு. ஆப்ஷன் சின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்துடலாம். ஆப்ஷன் டி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா அது கீழே இருக்கிறது எல்லாமே ஜீரோன்னு இருக்குது, டயகனல் கீழே இருக்குது. ஸோ அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னு இருந்துச்சுன்னா அதனுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து அதனுடைய டயகனல் எலமெண்ட்ஸ் தான் எல்லாமே ஜீரோன்னு இருக்குது. இது எதுவுமே டிஸ்டிங் கிடையாது, எல்லாமே ஜீரோன்னு தான் இருக்குது. ஸோ டிஸ்டிங்க்டாக இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்னா டைரெக்டாக வந்து டயகனலைசபிள்னு சொல்லிடலாம். ஏன்னா இது எல்லாமே லேம்டாவுடைய வேல்யூஸ் வந்து ஜீரோ தான் கிடச்சிருக்கு. இல்லை வேறு ஏதாவது வேல்யூஸ் கிடச்சிருந்தா கூட நம்ம அந்த ஏஎம்ஜிஎம்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஜீரோன்னு கிடச்சதுனால இது வந்து நாட் டயகனலைசபிள்.